திமுகவோட சதியினால தான் த்ரிஷாவை செட் பண்ணி விஜய் கூட அனுப்பியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க ஆச்சரியக்குறி தற்குறி அந்த மாதிரி தான் அவங்களெல்லாம் பெருசாக பொருட்படுத்தக்கூடாது. நம்ம மக்களுக்கு என்னங்க செய்தார்? ஒரு நலனை சொல்லுங்க. சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே விமர்சனம்னு வரும். அந்த விமர்சனம் வர தான் நம்ம வளர முடியும். விஜய் உண்மையாக நல்லவர் தான், இருந்தாலும் இந்த அரசியல் ஃபீல்டுக்கு அவர் செட் ஆக மாட்டார். உங்கள் கனவை சொல்லுங்க திட்டம் இருக்குல்ல, அதனால அது எப்படி பார்க்க ஸ்கீம் பத்தி உங்கள் கனவை சொல்லுங்கள். அதான் அது பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி தான், மக்களிடம் செல், மக்களிடத்திலிருந்து கற்றுக்கொள். அதை கோட் பண்ணி தான் நம்ம முதல்வர் சொன்னார். அவங்க கிட்ட போகணும், அவங்களுடைய கனவுகளை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கான விஷயங்களை நம்ம இந்த காலத்தில் வேலை பார்க்க முடியும். அரசியல் ரீதியாகவும் சரி, பண்பாட்டு ரீதியாகவும் சரி, நம்ம தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு அதுக்கான எல்லா ஒரு செயல்பாடுகளும் தான் நான் இதை பார்க்குறேன். உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தில் விஜய் போன்றவர்களை கிண்டல் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கூடாது. அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான், நாய்கள் குறைப்பதனால் பயணங்கள் நின்று விடுதில்லை. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்துட்டு போனோம். அவங்க அதே மாதிரி தான் அவங்களுடைய ஜஸ்ட்டு ஒரு சினிமான்னு நினச்சிட்ருக்காங்க. ஒரு படம் விஜய் அந்த ஆப்போசிட் சைடில் அவங்க பேரெல்லாம் நான் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ண விரும்பலை. அவங்க எல்லாமே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவோ ஒரு சினிமாவோ அந்த சினிமா தரமாவோ தான் எல்லாத்தையும் பார்த்து நினச்சி, ஒரு அரசியல்னால் என்ன, தன்னுடைய கருத்துக்களை பேசணும். அப்படி இது பண்ண ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே தன்னுடைய தொண்டர்களை விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசியல்னால் ஆக்கப்பூர்வமாக நான் என்ன பண்ண போகிறேன், அவர் அவருடைய அரசியலை பண்ணட்டும். பட் நியாயமான ஒரு விஷயங்களை எடுத்து பேசட்டும். விமர்சனங்களாக இருக்கட்டும், நம்ம முதல்வர் அதை எடுத்துக்கிறதுக்கு தானே எடுத்துக்கிற இடத்துல தானே இருக்கார். நியாயமான விமர்சனம் வைங்க, நான் அதை பண்ணுறேன், அதை நான் எடுத்துக்கிட்டு அதை கருத்தில் கொண்டு நான் என் மக்களுக்காக பண்ணுறேன்னு. அவங்களுடைய எல்லாமே விமர்சனம் ஜஸ்ட்டு ஒரு ட்ரோல் மெட்டீரியல், இந்த அங்கிள் அந்த அங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு கூடாது. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி, அம்பேத்கர் சொன்ன மாதிரி, நாய்கள் குறைப்பதனால் பயணங்கள் நின்று விடுதலை. அந்த மாதிரி அவருக்கு எது நடந்தாலும் சிஎம் சார் தான் காரணம். ஐயோ, நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன், அதை நான் குறிப்பிட்டு சொல்ல நினைப்பேன். நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க போல். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததையும் என்னென்னா, திமுகவோட சதியினால தான் த்ரிஷாவை செட் பண்ணி விஜய் கூட அனுப்பியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள ஆட்கள் தான் அவங்க. அப்படியே அப்படி இருக்காங்க. அதான் சொல்லிட்டேனே ப்ரோ, அவங்க ஆச்சரியக்குறி தற்குறி அந்த மாதிரி தான். அவங்களெல்லாம் பெருசாக பொருட்படுத்தக்கூடாது. நம்ம முன்னேற்றத்தை நோக்கி இல்லை, அவங்க சத்தியமாக முன்னேற்றத்தை நோக்கி அவங்க எப்படி இல்லை பார்க்கும் போதே தெரியலையா. இப்போ ஒரு வெகுண்டெழுந்து ஒரு அரசியல் மாற்றத்துக்காகனா அது தெரியும். இப்போது அண்ணா வந்த சமயங்களில் இருக்கட்டும், அந்த ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஒரு வெகுண்டெழுந்து ஒரு இயக்கம் வருதுறான்னு சொல்லிட்டு மக்கள் உணர்வாங்க, அது தெரியும். இப்போ எல்லாமே ஜஸ்ட் ஒரு வார் ரூம் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு அந்த அவன் பேர் என்ன, அந்த ஆதவர்ஜுனா, நான் கூட ஆரம்பத்தில் நினச்சேன், அவருடைய கல்வி விருதுகளில் பேசும்போது நீட்டுக்கு எதிரான விஷயங்களில் தமிழ்நாடு நடந்துச்சு, சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசுனது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அடிமையாக இவனுக்கு தேஞ்சு போகிறதுக்கு அவர் ஒரு நம்ம நிலத்துக்கான ஒரு திராவிட அரசியல் பேசுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு இனிஷியேட்டில். அதுக்கப்புறம் போக இந்த ஆதவர்ஜுனா இவனுங்கெல்லாம் பண்ணுற வேலைகளில் பார்க்கும்போது எப்பா இவனுக்கு பயங்கரமான ஆளுக்கு தான் போல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லா விஷயத்துலையும் அம்பலப்பட்டுட்டாங்கல்ல. ஒரு அரசியல் அறிவோடு இருக்கிறவனுங்க, ஒரு பகுத்தறிவோடு அணுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது மாற்றத்துக்கான அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அடுத்து 2026 பார்த்துட்டுருங்க, அதுக்கான வேலைகள் நடந்துட்டு ரெண்டே அவனுங்க கட்சிக்காரங்களே ரெண்டு பேருக்கு தான் போட்டிருக்காங்க. ஒன்று டிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கே அப்படின்னு அவனுங்களே சும்மா பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ கிளிப்ஸில் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பெருசாக இல்லை. அதான் இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான், 400 அப்படிதான்ற மாதிரி அவரை முன்னிறுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. பெருசாக அவங்களெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணிக்க வேணாம். வருங்கால தமிழகத்தை எதிர்நோக்கி நமது மாண்புமிகு முதல்வர் அவர் கனவுகள் வரும் 2030 இதெல்லாம் நான் பண்ணுவேன், மேலும் இது சிறப்பாக செயல்படுவேன் என்று இந்த மீட்டிங் மூலிமா மக்களிடையே தெளிவுபடுத்தியிருக்காரு. மேலும் ஒரு கடந்த கால ஆட்சிகளெல்லாம் மிக சிறப்பான ஆட்சி, அடிப்படையிலிருந்து மேல் நோக்கி வரார். அவர் இப்பொழுது தான் மக்களுக்கு செய்கிறார். ஏங்க, கடந்த காலத்தில் வர்தா புயல், கொரோனா காலத்துலலாம் இவங்களாம் எங்கே சார் போனாங்க, எங்கே இருந்தாங்க? அவர் செய்த நம்ம திட்டம், ஓரணியில் தமிழ்நாடு, வர்தா புயலில் ஏழை மக்கள் கொரோனாவில் யாருமே செய்யாத தலைவர் போட்டு ட்ரெஸ்ஸை போயிட்டு மக்கள் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை போய் பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணார்? இவர் சொல்கிறீங்களே, விஜய் சொல்கிறீங்களே, இப்போ வந்தார், இப்போவும் மக்களுக்கு என்னங்க பணியாற்றினார்? ஏழை மக்களுக்கு என்ன செய்தார்? கல்வித்துறை பசங்களுக்கு என்ன பண்ணார்? இல்லை சமுதாயத்துக்காக என்ன பண்ணார்? மக்கள் சமூகத்துக்காக என்ன பண்ணார்?
நடிப்பு மட்டும் ஒரு மூலாதாரமாக வச்சுட்டு நம்ம வந்து மக்களுக்கு வந்து நான் வந்து சிஎம் ஆக போகிறேன் அப்படின்ட்டு பேசுகிறாரு தவிர வேறு என்ன செய்தார் அவர்? மக்களுக்கு என்னங்க செய்தார்? ஒரு நலனை சொல்லுங்கள், எனக்கு இது செய்தார் அப்படி சொல்லி நாட்டு மக்கள் செய்ய சொல்லுங்கள். செய்யாத ஒரு நபர் வந்து நான் வந்து அப்படி வருவேன் இப்படி வருன்ற சொல்லலாம். அது சினிமா நினச்சிட்டு இருக்காரு. அரசியல் வேறு, சினிமா வேறு. சரி, அவரு கனவு காண்றாரு. அரசியல் வேறு, சினிமா வேறு. அரசியல் வந்து அடிப்படை தளத்துலேருந்து வரணுங்க. விஜய்க்கு எது நடந்தாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு பேசுறாரு. அது ஒரு சாடல். ஒரு பெரிய கட்சி மேலே சொன்னால் நமக்கு வந்து ஒரு அதை அனுதாபம் கிடைக்கும், பப்ளிசிட்டி கிடைக்கும். அனுதாபம் இல்லை, பப்ளிசிட்டி கிடைக்கும். இதுவரை நடந்த என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன திட்டம், முக்கியமான திட்டங்கள் எல்லாமே வந்து அந்தந்த மினிஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே அவங்கவுங்க இதுவரை என்ன பண்ணியிருக்காங்க, அதில் எது பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்றதை ஃபுல்லாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம் வந்து இன்றைக்கி அடுத்த 5 வருஷம் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதை எப்படி வந்து அவர் சொன்னார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, உங்கள் கனவை சொல்லுங்கன்றது. அது வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி அதை வந்து இனிஷியேட் பண்ணார். இனிஷியேட் பண்ணதில் அதில் வந்து ஒரு வீடாக போயிட்டு ஒரு ஊரில் இருக்க, ஒரு கிராமத்தில் இருக்க எல்லா வீட்டுக்கும் போயிட்டு உங்களுக்கு என்ன கனவு இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை, அடுத்த ஆட்சியிலையோ இல்லை இப்போ நடக்கும்போது உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து ஒரு வீட்லையும் கேட்டு எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து எது பெஸ்ட்டாக அவங்களுக்கு வேணுமோ, இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா தேவை, முக்கியமாக வந்து குடும்பங்களுக்கு வந்து பட்டா தேவைன்றதை சொன்னாங்க. நாங்கள் கூட அதை வந்து மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது சும்மா வாய் வார்த்தையாக தான் சொல்லுவாங்க போல், வந்து எப்பயும் எழுதிட்டு போகிறதானே அந்த மாதிரி நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதை வந்து நம்ம அமுதா ஐஎஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து 2வது இடத்துல இருக்குது. பட்டா வந்து தமிழ்நாட்டில் மக்கள் நிறையா கேட்குறது வந்து பட்டா அப்படின்னு. பரவாயில்ல, அப்போ நம்ம மக்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அதை கேட்டு எழுதி வாங்கி நம்ம அதை வந்து அனுப்பியிருக்கோம். அந்த இது வந்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்குன்றது தெரியுது. அப்போ இது வந்து ஒரு ஆட்சி வந்து எப்படி நடக்குது, அந்த ஆட்சியில் வந்து எப்படிலாம் அதை வந்து திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுதுன்றது, ஒரு சிஎம் லெவலுக்கு எப்படி போகுதுன்றது இது நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. இப்போ விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே விமர்சனம்னு வரும். அந்த விமர்சனம் வர தான் நம்ம வந்து வளர முடியும். அந்த விமர்சனம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் நம்ம வளர முடியாது. இப்போ நான் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா அது வந்து நான் அதை காதில் வாங்கிட்டு போயிடும். அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விமர்சனத்தில் இப்போ நம்ம முதலமைச்சர்னா ஒரு விமர்சனம் பண்ணுறாங்களா, அந்த விமர்சனத்தில் என்ன வந்து ஓட்டை இருக்குது, அதை நம்ம என்ன மாற்றிக்கலாம். ஏன்னா விமர்சனத்தில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும். இப்போ நீங்கள் மற்ற கட்சிக்காரங்க வந்து ரொம்ப கேவலமாக நம்மளை பேசுகிறாங்களா, அதை தள்ளிவிட்டு போயிருங்க. இல்லை நம்ம அந்த ஒரு திட்டத்தில் ஒரு லூப் போல கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களா, அதை நம்ம வந்து கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். விஜயை பற்றி நம்ம சொல்லணும் என்றால், விஜய்க்கு போகிற அந்த ரசிகர்கள் வந்து அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஹீரோவை தான் பார்க்குறாங்க, தலைவராக இன்னும் அவர் பார்க்கவே இல்லை. இப்போ விஜய்க்கு ஏதாவது ஒரு பிளாக் மார்க் ஏதாவது வந்துருச்சுன்னா எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினால் தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறார், ஓகேவா? ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து அது வேலையே கிடையாது. ஸ்டாலினை பற்றி எனக்கு தெரியும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் வந்து அவர் மேயராக இருந்த பொழுதும் அப்போ வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து விஜய் வந்து உண்மையாக நல்லவர் தான், இருந்தாலும் இந்த அரசியல் ஃபீல்டுக்கு அவர் செட் ஆக மாட்டார். எங்களுடைய திராவிட மாடலுடைய கொள்கை என்னன்னா, நாங்கள் வந்து காசை கொடுத்து ஓட்டு வாங்குற ஆள் நாங்கள் கிடையாது. நாங்கள் வந்து எது வந்தாலும் தைரியமாக தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். அது இந்த மிசா கைது மற்றும் அந்த 2.0 அந்த 2G வழக்கு, ராஜா எல்லாம் மன்னிக்கும், நம்ம ராஜா திமுக உறுப்பினர் ராஜா அவர்கள் எல்லாம் சிறை சென்றிருக்கிறார்கள். அதை தான் நான் சொல்லுவேன்.